அடியோட ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா கஞ்சா பழக்கம் இன்னைக்கு பள்ளிக்கூடம் வரைக்கும் பாய்ச்சிருக்கு. தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் போதையால் சூறையாடப்படுகிறது. போதையால் பெருகும் குற்றங்கள் இன்று தமிழகத்தையே தள்ளாட வைத்துள்ளது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிசில்டா இவங்களோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு மேலா இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவில் வெடிச்சிருந்துச்சு. இப்போ தான் ரீசெண்டாக அதுக்கான தீர்ப்புமே வந்துடுச்சு. மாதம்பட்டி ரங்கராஜ் தான் ஜாய் கிசில்டாவோட பையனுக்கு தகப்பன் அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்து வந்துடுச்சு. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக ஜாய் கிசில்டா மட்டும்தான் அவங்க போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், ஸ்டோரி போடுறதா இருக்கட்டும், இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் பொது வெளியில இதுவரைக்குமே இதை பத்தி பேசினதே கிடையாது. இப்படி இருந்தாலும் மாதம்பட்டி ரங்கராஜோட மனைவி ஸ்ருதி வந்து ஆரம்பத்திலிருந்தே ஸ்டோரி போஸ்ட் மூலமா வந்து ஜாய் கிசில்டாவுக்கு எதிராக வந்து போட்டுட்டு தான் இருந்தாங்க. டைரக்டா ஜாய் கிசில்டாவை மென்ஷன் பண்ணி போடலைன்னா கூட இவங்கள தான்ப்பா சொல்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு புரியுற மாதிரி தான் போஸ்டா இருக்கட்டும், ஸ்டோரியா இருக்கட்டும் எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ மறுபடியுமே ஜாய் கிசில்டாவும் ஸ்ருதியுமே மாறி மாறி போஸ்ட் போட்டிருக்காங்க. அது இப்போ கொஞ்சம் மறுபடியுமே பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கு. அது என்ன, அப்படி என்ன போஸ்ட் தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிசில்டா இவங்களோட பிரச்சனை என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை ஏமாத்திட்டாரு, கல்யாணம் பண்ணி என்னை கர்ப்பமாக்கிட்டு ஏமாத்திட்டாரு அப்படின்னு திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. இது யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த டைம்ல தான் மாதம்பட்டி ரங்கராஜ் ரொம்பவே வளர்ந்துட்டு வந்தார், ரொம்பவே பிரபலமாக இருந்தார். சமையல் கலை மூலமா ரொம்பவே மக்கள் மத்தியில் போய் சேர்ந்தாரு. அதுக்கப்புறமா குக் வித் கோமாளி ஷோ மூலமா மக்கள் மனசுல ரொம்பவே ஒரு பிடிச்சமான நபராக மாறிட்டார். இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் திடீர்னு ஜாய் கிசில்டா ஒரு புகார் கொடுத்த உடனே மாதம்பட்டி ரங்கராஜ் இப்படிப்பட்டவரா அப்படின்னு எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணை இப்படி ஏமாத்திட்டாரே, அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கும்போது இன்னொரு பொண்ணை எப்படி ஏமாத்துவாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே நேரத்துல ஜாய் கிசில்டா மேலேயுமே நிறைய குற்றச்சாட்டுகளை நிறைய பேர் வச்சாங்க. அவங்களுக்கு திருமணமாகி குழந்தைகள் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஜாய் கிசில்டா இதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் கூட சுத்தினாங்க, இதெல்லாம் பொய்யாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இப்படி நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கும்போது ஜாய் கிசில்டா ஒவ்வொரு நாளுமே ஃபோட்டோஸ், வீடியோஸ் இது எல்லாத்தையுமே வெளியிட்டு இருந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல 2 பேருமே சேர்ந்திருக்க மாதிரியான புகைப்படங்கள், அதுக்கப்புறமா முத்தம் கொடுத்துக்கிற மாதிரியான புகைப்படங்கள், 2 பேருக்கும் திருமணமான புகைப்படங்கள் இது எல்லாத்தையுமே வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதம்பட்டி ரங்கராஜ் ரொமான்டிக்கா வந்து வீடியோ பேசினதை எல்லாத்தையுமே வந்து ஜாய் கிசில்டா அப்பப்போ வெளியிட்டே இருந்தாங்க. ஸோ இதனால மாதம்பட்டி ரங்கராஜ் இவ்வளோ ரொமான்டிக்கான பர்சனா, அதுவும் ஜாய் கிசில்டா கிட்ட இப்படி வளைஞ்சு பேசுறாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க. இந்த பிரச்சனை அப்படி பெரிய அளவில் வெடிச்சிட்டு இருக்கும்போது மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன சொன்னாருன்னா, அந்த குழந்தைக்கு நான் அப்பா கிடையாது, அது என்னோட குழந்தையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து பெரிய அளவில் வெடிச்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தைக்கு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. ஆரம்பத்தில் ஒத்துக்கிட்டாரு மாதம்பட்டி ரங்கராஜ். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும்போது அவர் தலைமறைவாகிட்டார். ஆனால் எப்படியோ அதை எடுத்து இப்போ தீர்ப்பு வழங்கிட்டாங்க. மாதம்பட்டி ரங்கராஜோட பையன் தான் ஜாய் கிசில்டாவோட பையன் அப்படிங்கிறது வந்து நிரூபணம் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு மேலே ஒரு சட்ட போராட்டம் நடத்தினாங்க ஜாய் கிசில்டா. ஏன்னா ஜாய் கிசில்டா வந்து அந்த ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும்போது வழக்குக்கெல்லாம் போயிட்டு வரும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, ஸ்டெப்ஸ் ஏற முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. சரி, இப்படி ஒரு கர்ப்பிணி பெண்ணை இப்படி ஏமாத்துறீங்களே, உங்கள் தேவைக்காக ஒருத்தவங்களை பயன்படுத்திட்டு இப்படி வந்து நடுரோட்டில் விடுறீங்களே அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாய் கிசில்டா வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்னோட குழந்தைக்கும் எனக்கும் சேர்த்து ஒரு ஜீவனாம்சமாக மாதம் இவ்வளோ ஒரு தொகையை தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனை வந்து எப்படி முடிய போகுது, யார் பக்கம் தீர்ப்பு இருக்க போகுது அப்படின்றத வந்து ஆரம்பத்தில் எல்லாருமே யூகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, ஜாய் கிசில்டா நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் இது எல்லாத்தையும் வெளியிட்ட போது வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தான் இந்த வேலையை பார்த்துருக்காரு, அவங்களோட குழந்தைக்கு வந்து இவர் தான் அப்பா அப்படின்ற முடிவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனால் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அதுக்காக வெயிட் பண்ணாங்க. கடைசியில் ஜாய் கிசில்டா தரப்புக்கு தான் நியாயம் கிடைச்சது. ஸோ இந்த ஜாய் கிசில்டா பக்கம் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து தன்னை ஏற்றுப்பாரு, தன்னோட குழந்தையை ஏற்றுப்பார் அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்தினாங்க. இருந்தாலும் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு வார்த்தை கூட திறக்காம அதை பற்றி பேசாமலே அழுப்பிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அதனால இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு தீர்ப்பு கிடைச்சிடுச்சு,
இதுக்கப்புறம் வந்து மாதம்பட்டி ரங்கராஜால தப்பிக்கவே முடியாது. ஸோ ராகா ரங்கராஜோட அப்பா வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஆண் குழந்தை தான் பிறக்க போகுது, அந்த குழந்தைக்கு வந்து ராகா ரங்கராஜ் தான் பேர் அப்படின்ற மாதிரி ஜாகிரசில் சொல்லிட்டாங்க. ஸோ குழந்தை பிறந்தது வந்து ஆண் குழந்தை தான் பிறந்தது, ராகா ரங்கராஜ் அப்படின்னு ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ராகா ரங்கராஜ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஸ்டோரிஸ் போடுறதா இருக்கட்டும், அப்பா மாதிரி இருக்கிறான், அப்பா மாதிரி கால் மேலே கால் போட்டுருக்கிறான், கை வச்சிருக்க ஸ்டைல் கூட அப்பா மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ரொம்பவே நிறைய விஷயங்களை ஸ்டோரி மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கடைசியில் ஜாகிரசில் எதிர்பார்த்த மாதிரியே அவங்களுக்கு தீர்ப்பும் வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த தீர்ப்பில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குழந்தை வந்து அவங்களுக்கு நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்ற உடனே சொல்லிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே மாதம்பட்டி ரங்கராஜ் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டாங்க. ஸோ இதில் இந்த தீர்ப்புக்கு அப்புறமா எல்லாருமே ஜாகிரசில்டா கிட்ட கேட்ட விஷயம் என்னன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் எப்படி இருக்காரு, இந்த மாதிரிலாம் எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஸ்டோரி போட்டிருந்தாங்க ஜாகிரசில்டா. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ராகா ரங்கராஜோட அப்பா தான் இவர் அப்படின்றது ஒரு நிரூபணம் ஆயிடுச்சு, எல்லாத்துக்குமே தெரிய வந்துடுச்சு, அவருமே ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமாக போட்டிருந்தாங்க. அதில் இன்னொரு ஸ்டோரியில் இன்னொரு விஷயம் போட்டிருந்தாங்க. என்னென்னா, ராகா ரங்கராஜ் வந்து விளையாடுற மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டுட்டு அதில் வந்து கேப்ஷன் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த குழந்தை சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து கேப்ஷன் போட்டிருந்தாங்க. என்னென்னா, என்னோட அப்பா வந்து இதை ஏற்றுக்கிட்டாரு, என்னோட கல்விக்கான செலவு அவரே பார்த்துப்பாரு, என்னை பெருமைப்பட வைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையுமே நான் பண்ணுவேன்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, என்னை பத்திரமா பார்த்துப்பேன், என் கூடவே இருப்பேன் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை சொல்கிற மாதிரியாகவே அவங்க ஸ்டோரி போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு குழந்தைங்கிறது வந்துடுச்சு, அப்போ அந்த குழந்தைக்கு வந்து அம்மாவோட ஆதரவும் இருக்கணும், அப்பாவோட ஆதரவுமே இருக்கணும். ஸோ இதனால வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த குழந்தையை வந்து கைவிட்டக்கூடாது, அந்த குழந்தைக்கு உறுதுணையாக இருக்கணும், அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் நீதிமன்றத்திலையுமே மாதம்பட்டி ரங்கராஜ் இதை தான் சொல்லியிருக்காரு, அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதுக்குமான எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துப்பேன், அந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்களை நான் பார்த்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரியுமே தகவல் வந்துருந்துச்சு. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா, ஸ்ருதி மாதம்பட்டி ரங்கராஜோட மனைவி, இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. என்னென்னா, அவங்க திருப்பதிக்கு போயிருக்காங்க ஃபேமிலியோட. அங்கே வந்து மாதம்பட்டி ரங்கராஜ், அவங்களோட குழந்தைகள், அவங்களோட 2 பசங்க, அப்புறம் ஸ்ருதி, இவங்க எல்லாரும் வந்து ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்து அதை வந்து இது அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கேப்ஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்னோட குழந்தைகளுக்கோ என் குடும்பத்துக்கோ ஏதாவது யாராவது அவதூறு பரப்ப நினைச்சாலும் சரி, அவங்களுக்கு யாராவது கெடுதல் நினைச்சாலும் சரி, நான் சும்மா இருக்க மாட்டேன், அவங்களுக்கு பாதுகாப்பா நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ருதி போட்டிருக்காங்க. அதாவது எக்ஸாக்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட குடும்பத்தையோ என்னோட குழந்தைகளுக்கோ அவதூறு பரப்பக்கூடிய வகையிலையோ மிரட்டல் விடுக்கக்கூடிய வகையிலோ யாராவது நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்கள பார்க்குறதுக்கு என்னோட முழு மூச்சோட நான் உறுதியாக இருப்பேன், அவங்களுக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ருதி வந்து அந்த ஸ்டோரி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் பற்றி ஒரு பக்கம் ஜாகிரசிடா ஒரு மாதிரி சந்தோஷமான பதிவு போட்டிருந்தாங்க, இன்னொரு பக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் பற்றி இவங்க வந்து அவங்கள யார் அவதூறு பரப்பினாலும் சரி, அவங்களுக்கு யார் மிரட்டல் விடுத்தாலும் சரி, நான் அவர் கூட இருப்பேன், அவங்கள பாதுகாக்கிறதுக்கு நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் தான் ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்குமே மாற்றி வந்து ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஸ்ருதி வந்து யாரை மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்கிறது எல்லாத்துக்குமே புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவங்களோட பிரச்சனை, அதாவது அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது யாருன்னா ஜாகிரசில்டா தான். ஸோ இதனால தான் ஜாகிரசில்டாவால் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அவதூறு வந்தாலும் சரி, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் ஜாகிரசில்டாவை நினைக்கிறப்போ அவங்க வந்து யாரையும் தாக்கி பேசலை, இது வரைக்கும் அவங்க குடும்பத்தையும் எடுத்து பேசவும் இல்லை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து குழந்தையை ஏற்றுக்கணும், அவர் தான் இந்த குழந்தைக்கு அப்பாங்கிறது நான் வெளிப்படையாக காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பத்திலேருந்து ஜாகிரசில் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க எதுக்காக போராட்டம் நடத்தினாங்களோ, எதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்களோ அதுக்கான பலன் எல்லாமே இப்போ கிடச்சிடுச்சு. ஏன்னா அவங்க எது நினைச்சாங்களோ அதுபடியாகவே தீர்ப்பு வந்துடுச்சு. ஸோ இதனால சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற விதமாக தான் இப்போ அந்த ஸ்டோரியை போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் ஸ்ருதி வந்து இந்த டைமில் இந்த மாதிரி ஸ்டோரி போட்டது வந்து ஜாகிரசிடாவை ஒரு பொருட்டாவே மதிக்கலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் இதில் வந்து எப்போவுமே வாய் துறக்காத அமைதி காத்த மன்னன் நம்மளுடைய மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இப்போவும் அமைதியாக தான் இருக்கிறாரு. ஸோ இப்போ உண்மை தெரிய வந்துடுச்சு, மாதம்பட்டி ரங்கராஜோட பையன் தான் ராகா ரங்கராஜ் அப்படிங்கிறது தெரிய வந்துடுச்சு. இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஜாகிரசிடா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சிங்கிள் பேரண்டாக வந்து வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். ஸோ இருந்தாலும் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்ன முடிவெடுக்க போகிறாரு, ஸோ இந்த அமைதி காத்த மன்னன் வந்து முடிவெடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஒரு பக்கம்
அந்த டைம்ல வந்து ஜாகிர் ஜில்லா கூட சந்தோஷமா தான் இருந்திருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ்னா. அவர் பேசக்கூடிய வார்த்தைகள், அந்த ரொமான்டிக்கான வீடியோக்கள் பார்த்துருப்போம், கண்டிப்பா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 1 இல்ல 2 இல்ல, எக்கச்சக்கமா வரிசையா வந்து ரீல்ஸ் மாதிரி அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க ஜாகிர் ஜில்லா. ஸோ அதெல்லாம் பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் அவர் சேர்ந்து எடுத்த புகைப்படங்கள், 2 பேரும் ஒன்னா சுற்றுற புகைப்படங்கள், இது எல்லாத்தையுமே வந்து ஜாகிர் ஜில்லா வெளியிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இப்படிலாம் சந்தோஷமாக இருந்துட்டு அந்த பொண்ணை கர்ப்பமாக்கிட்டு இப்படி ஏமாத்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதையும் மீறி இன்னொரு பொண்ணுக்கிட்ட தொடர்பு இருந்தது, அதை விட பெரிய தவறு. ஸோ இப்போ எல்லாருமே சொல்கிற விஷயம், ஜாகிர் ஜில்லா வந்து இருந்திருக்கக்கூடாது, அவருக்கு கல்யாணமான விஷயம் தெரிஞ்சிருக்கும் தானே அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு, இவர் மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன பொய் சொன்னார், எப்படிலாம் ஏமாத்தினாருங்க அப்படிங்கிறது தெரியாது. இன்னொரு பக்கம் ஜாகிர் ஜில்லா பக்கம் என்ன தவறு இருக்குங்க அப்படிங்கிறதும் யாருக்குமே தெரியாது. ஸோ இது எல்லார் பக்கமும் இதுக்கப்புறமா யார் மேலே தப்பு இருக்குது, யார் மேலே நியாயம் இருக்குங்கிறத தாண்டி அந்த குழந்தைக்காக கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற விஷயத்துக்கு தான் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன சொல்ல போகிறாரு, 2 குடும்பத்தையும் சேர்ந்து வச்சு வாழ போகிறாரா, இல்லாட்டா 2 பக்கமுமே தனித்தனியாக பேலன்ஸ் பண்ண போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும் போதும் மாதம்பட்டி ரங்கராஜ் வழக்கம் போல் அவரோட சமையல் வேலைகள், அப்புறமா குக் வித் கோமாளியில் நடுவராக கலந்துக்கிட்டு அவருமே ஃபன் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ என்ன நினைச்சிருக்காரு, அவரோட முடிவு என்னவா இருக்க போகுது, பொது வழியில் இது வரைக்கும் அவர் அது தொடர்பாக பேச முடியல. ஸோ என்ன பண்ண போறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன முடிவு எடுக்கணும்? இப்போ ஜாகிர் ஜில்லாவோட குழந்தையை பார்க்கறதுக்கு அவர் சேர்ந்து வாழணுமா, இல்லைன்னா அவருக்கு வந்து மாதம் மாதம் தொகையை மட்டும் கொடுத்தா போதும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.